இதெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்ததுதான். என்ன எதிர்பார்த்தோம்? என் பிசினஸ் மொத்தமா காலி ஆகும்னு எதிர்பார்த்தோமா? எம்பிட்டு கஷ்டப்பட்ட நீ கொண்டு போய் சேர்த்தோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணும்? எனக்கு அப்படியே நெஞ்சு இன்னும் கொஞ்சம் விட்டா அப்படியே வெடிச்சிடும் அந்த மாதிரி இருக்கு. நான் நிஜமா மூச்சு விடுறேன்னு கூட எனக்கு தெரியல. இது என்ன வேதனைன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு அந்த ஆள் சொன்னானே தகுதி இல்லை, கான்ட்ராக்ட்லாம் கொடுக்காதீங்க. அப்போ அந்த மனுஷன் சரி போமா ஜெயிச்சிட்டல போ பொழைச்சிக்க அப்படின்னு விட்டுருந்தா கூட அப்படியே விட்டுருப்பேன். ஆனா வா இது செய் அப்படின்னு ஒரு காசு கொடுக்க வேண்டியது, கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்ய வச்சுட்டு வேலையும் வாங்கிக்கிட்டு லோடையும் வாங்கிக்கிட்டு சூப்பர்மா அப்படின்னு அவரே கொண்டாந்து அடுத்து நான் அப்போ கூட வேண்டாம் தான் சொன்னேன். இல்லைங்க நான் அடுத்த லோடு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு. இல்லை இந்த அப்படின்னு கொடுத்தாரு. எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனுஷன், அந்த மனுஷனே தப்பு சொல்ல முடியாதுல்ல, நல்லது பண்ணணும்னு வந்துட்டு இனிமே இதான் வழி அப்படிதான் போக போறோம்னு நினைக்கிறப்ப அதை அழிச்சிட்டான்கல்ல. என்ன கிடைக்குது இதுல? இவ்வளோ கீழ்த்தனமான வேலையை பார்த்துருக்காங்க. அடுத்தவங்களோட வலி இவங்களெல்லாம் இப்படி சும்மா விடுது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு விளங்குது, இந்த வேலையெல்லாம் பார்க்க இவங்களுக்கு ஏன் தெரியுமா தோணுது? அந்த ஆளு வெளில இருக்கிறதுனால. ஏதோ சொல்லுவாங்களே கூட சேர்ந்து அது அப்படி ஆயிரும், அந்த ஆளோட வைப்ரேஷன் வாங்களே, அதனால கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஜனனி நம்ம வாபஸ் வாங்கிடுவோம். அந்த ஆளு போய் உள்ளாரே இருக்கட்டும் ஜெயில. சொத்து விஷயம் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு சாவட்டும். குணசேகரன் உள்ள போனா அது மட்டும் நடக்காது, அவங்க வேகம் இன்னும் கூடும். குடும்பத்துக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி எல்லா டைரக்ஷன்லயும் நம்மள கண்டிப்பா அடிப்பாங்க. இதெல்லாம் சமாளிச்சிடலாம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அவங்க டார்கெட் நம்ம மட்டும் இல்ல, பிள்ளைங்களையும் விட்டு வைக்காம படுத்துவாங்க. நீங்க அவங்க ஆக்ஷனை மட்டும் யோசிக்கிறீங்கக்கா, ஆனா அவங்க நோக்கம் என்னன்னு உங்களுக்கு புரியலையா? எங்க போனாலும் நம்ம நிம்மதியா இருந்துடவே கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மாத்தி மாத்தி இருந்துட்டே இருக்கணும். அப்போதான் நம்ம தர்ஷன் கல்யாண விஷயத்துல பெருசா தலையிடவே மாட்டோம். இதுதான் அவங்களோட எண்ணம். பாவம் குழந்தைங்க, இந்நேரம் அவங்களையும் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம வெளியே இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணதை வச்சே பிரச்சனை பண்ணாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு யோசனைப்பா. இப்போதான் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து இங்கே தங்கி இருக்கான்ல, பிள்ளைகளையும் நம்ம கூட அழைச்சிக்க வச்சுக்கிட்டா தான் என்ன, நம்மளோட இருந்து அது நிம்மதியாக இருக்கும். நம்மளும் அது இருக்கு எங்களேன்னு நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம். அதை செய்யலாம்லப்பா. எனக்கு போய் அழைச்சிக்கு வந்துடுவோமா? அக்கா நம்ம போய் கூப்பிட்டதும் அப்பயே பசங்களை வரவிட்டுருவாங்களா? அதை வச்சு மறுபடியும் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களோட ஒரே நோக்கம் பிரச்சனை பண்றது மட்டும்தான். அது எப்படினாலும் சரி. தாராதான். தாரா சொல்லுடா. அம்மா என்னம்மா பண்ற? என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கு? உங்க அப்பா திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, உன் நினைப்பாவே இருக்குமா. தாரா மா ப்ளீஸ்மா இங்க வாமா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. ஏண்டா என்ன? இங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. இதோ அந்த சமைக்க வந்த லேடி எங்களை திட்டுது. செருப்பால் அடிப்பேன்னு சொல்லு.
யார் வீட்டுக்கு வந்து யாரை பேசுறது? நல்லா இடிச்சு விட வேண்டியது தானே? அவங்க மட்டும் இல்ல, இங்க சிச்சுவேஷனே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்ன பார்க்கணுமா? உள்ள கூட வர வேணாமா, வெளியே வரைக்கும் வாமா, உன்னை ஒரு ஹக் மட்டும் பண்ணிக்கிறேம்மா, அப்புறம் கூட நீ கிளம்பி போயிடு. தாரா என்னடா? ஐயோ தாரா தாரா ப்ளீஸ் தாரா, அழாத தாரா ப்ளீஸ். நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. அழாத தாரா, நான் பார்த்துக்கிறேன். தாரா என்னடா?